அத்தியாயம் 290. மாவீரன் பாகம் 3. லாங் ஹவோசென் இறுதியாக ஒரு உண்மையான ஒளிரும் நைட் ஆனான். இது அவனது வலிமையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஆனால் இதற்கு அவன் பெரும் விலை கொடுக்க வேண்டியிருந்தது. இணைந்த ஆன்மீக உயர்வு மாத்திரைகள், மற்ற மருந்துகள் மற்றும் அவனது நீலமலை ஒளியின் மலர் தவிர மற்ற எல்லா உபகரணங்களையும் புதுப்பிக்க வேண்டியிருந்தது. அவனது பிரகாசமான புனித கவசமும் புனித கேடயமும் பெரிதும் சேதமடைந்தன. 8வது நிலையில் உள்ள நிலவு பேய்க்கு எதிராக கடைசி தாக்குதலில் ஆன்மீக ஆற்றலை அளவுக்கு மீறி பயன்படுத்தியதால் ஒளிரும் ஒழுக்கம் என்ற ஆயுதமும் கடுமையாக பாதிக்கப்பட்டது. அதிர்ஷ்டவசமாக தெற்கு மலை நகரம் இந்த 3 பிரகாசமான உபகரணங்களை சரிசெய்தது. இல்லையெனில் இதற்கு பெரும் செலவு ஆகியிருக்கும். ஒரு நாளும் ஒரு இரவும் தியானம் செய்த பிறகு லாங் ஹவோசென் தன்னுள் ஒளி மூலகம் அலைகளைப் போல பாய்வதை உணர்ந்தான். அவன் முகத்தில் பெரிய புன்னகை தோன்றியது. ஆன்மீக துவாரங்கள் வெளியில் இருக்கும் ஒளி மூலகத்தை அவனுடன் இணைக்கும் ஒரு ஜன்னல் போல இருந்தன. அவனது ஆன்மீக ஆற்றல் இன்னும் திரவ வடிவில் இருந்தது. ஆனால் ஆன்மீக துவாரங்களை பெற்ற பிறகு அவனது ஆன்மீக ஆற்றல் மீட்பு வேகமும் தியான வேகமும் பெருமளவு அதிகரித்தன. ஆன்மீக துவாரங்கள் அவனது திரவ ஆன்மீக ஆற்றலை மேலும் அழுத்தி பல்வேறு திறன்களை பயன்படுத்தும்போது ஆற்றல் செலவு குறைந்தது. மிக முக்கியமாக 6வது நிலைக்கு முன்னேறிய பிறகு லாங் ஹவோசென் தனது ஆன்மீக ஆற்றலை அடர்த்தியாக்கும் திறனை பெற்றான். இது அவனுக்கு வானில் பறக்கும் வாய்ப்பை அளித்தது. ஆனால் இது அவனுக்கு மட்டுமல்ல, 21வது பொதுநிலை பேய் வேட்டை படையும் பெரும் வெகுமதிகளை பெற்றது. தெற்கு மலை நகரம் அவர்களின் குழுவுக்கு 50,000 பங்களிப்பு புள்ளிகளை நேரடியாக வழங்கியது. மற்ற பேய் வேட்டை படைகளும் வெகுமதி பெற்றன, ஆனால் அவை இவர்களை விட மிகவும் குறைவு. அவசர போர் பணி கட்டாயமாக இருந்தாலும் அதில் பங்கேற்பது தவிர்க்க முடியாததாக இருந்தாலும் நன்றாக செயல்பட்டால் பேய் வேட்டை படைகள் மற்ற பணிகளை விட அதிக வெகுமதி பெறுவார்கள். குறைந்தபட்சம் பங்கேற்ற சில சிப்பாய் நிலை பேய் வேட்டை படைகள் உயிருடன் திரும்பினால் அவர்களுக்கு முன்னேறுவதற்கு தேவையான வெகுமதி கிடைக்கும். ஆன்மீக துவாரங்கள் மார்பில் ஒரு தங்க நிற ஒளிவட்டமாக தோன்றின. இந்த துவாரங்கள் மிகவும் சிறியவை, ஒரு அங்குல விட்டம் மட்டுமே கொண்டவை. இவை உடலில் ஆன்மீக ஆற்றலின் இயக்கத்தை மாற்றின. ஒவ்வொரு சுழற்சியிலும் வெளியில் இருக்கும் ஒளி மூலகத்தை பெருமளவு உறிஞ்சின. நிச்சயமாக புனித ஆன்மீக அடுப்பு மறையவில்லை. ஒளி மூலக தேவதை யாட்டின் போலவே இது அந்த ஒளிவட்டத்திற்குள் இருந்தது மற்றும் பொருந்துவதற்காக சுருங்கியது. லாங் ஹவோசனை ஆச்சரியப்படுத்தியது ஆன்மீக துவாரங்கள் அவனது மார்பில் உள்ள நித்திய இசை பதக்கத்தின் இடத்திற்கு பின்னால் இருப்பது போல தோன்றியது. ஆன்மீக துவாரங்கள் உருவானதிலிருந்து அவை நித்திய இசை பதக்கத்துடன் ஒரு தொடர்பை உருவாக்கியது. அவன் சட்டையை கழற்றி தியானம் செய்யும்போது ஆன்மீக துவாரங்கள் வெளியில் இருக்கும் ஒளி மூலகத்தை உறிஞ்சும்போது நித்திய இசை பதக்கம் மெல்லிய ஒளியை வெளியிடுவதை அவன் கவனித்தான். மெதுவாக தனது இரு கண்களையும் திறந்து அவன் அமைதியான முகபாவனையை வெளிப்படுத்தினான். அவனது உடல் சோர்ந்திருந்தாலும் தியானத்திலிருந்து திரும்பிய பிறகு அவனது உடலில் ஒரு வலியை உணர்ந்தான் மற்றும் சிறிய தலைவலியும் இருந்தது. இது அவனது காயங்களின் எச்சமல்ல, ஆனால் போரின் போது அவனது உடலின் திறனை மீறிய வலிமையை பயன்படுத்தியதன் விளைவு. நிலவு பேயை எதிர்க்க அவன் மொத்தம் 4 வகையான மருந்துகளை எடுத்தான், மேலும் ஹவோயுவுடனான இணைப்பு மற்றும் அவனது தோழர்களின் ஆன்மீக ஆற்றல் ஆகியவற்றால் அவன் 7வது நிலையின் உச்சத்தை எட்டினான். 7வது நிலையின் உயர் ஆன்மீக ஆற்றலை அடைந்தான். அப்போது அவனது மொத்த ஆன்மீக ஆற்றல் 24,000 ஐ நெருங்கியது. ஆனால் இது அவனால் எளிதில் தாங்க முடியாத ஒரு பாரமாக இருந்தது. 22வது பொதுநிலை பேய் வேட்டை படையை இணைந்த ஆன்மீக உயர்வு மாத்திரைகளை எடுக்க விடாமல் தடுத்ததற்கு காரணம் அவர்களில் யாராலும் அந்த பயங்கரமான அழுத்தத்தை தாங்க முடியாது என்று அவனுக்கு உறுதியாக தெரிந்தது. அவர்களுக்கு இவ்வளவு ஆன்மீக ஆற்றலை தாங்குவது மரணத்திற்கு வழிவகுக்கும். இணைந்த ஆன்மீக உயர்வு மாத்திரைகளை எடுத்த பிறகு லின்சின் சொன்னது போல் நிலைமை முற்றிலும் மாறுபட்டது. பெறப்பட்ட ஆன்மீக ஆற்றலை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஹவோயுவுடனான இரத்த ஒப்பந்தம் இல்லையெனில் அவனது வெளிப்புற ஆன்மீக ஆற்றல் பாதி மட்டுமே இருந்திருக்கும் மற்றும் ஒரு பெரிய ஆற்றல் மாத்திரை மட்டும் இந்த பயங்கரமான ஆன்மீக ஆற்றலின் பாரத்தை தாங்குவதற்கு போதுமானதாக இருந்திருக்காது. இந்த அனுபவத்தை இப்போது நினைத்து பார்க்கும்போது லாங் ஹவோசனுக்கு இன்னும் சிறிது பயம் இருந்தது. இருப்பினும் இந்த முடிவை மீண்டும் எடுக்க வேண்டியிருந்தாலும் அவன் அதே தேர்வை செய்வான், பின்வாங்க மாட்டான். அவனுக்கு எந்த வருத்தமும் இல்லை.
சிறிது ஆன்மீக ஆற்றலை மீட்டெடுத்த பிறகு லாங் ஹவோசனின் மனநிலை மீண்டும் உற்சாகமடைந்தது. எவ்வளவு சொன்னாலும் இது ஒரு மதிப்புமிக்க அனுபவமாக இருந்தது. 7வது நிலைக்கு மேல் உள்ள ஒரு எதிரியின் உண்மையான வலிமையை அனுபவிப்பது ஒரு குறைந்த நிலை வீரனால் பொதுவாக செய்ய முடியாத ஒன்று. இது அவனுக்கு இந்த எல்லை பற்றிய அறிவை அதிகரிக்க அனுமதித்தது, எதிர்காலத்தில் அவனது தியான பாதையை எளிதாக்கியது. அதே நேரத்தில் திறன்களை பயன்படுத்துவதில் சிறிது முன்னேற்றத்தையும் அவனுக்கு அளித்தது. உடல் முழுவதும் ஆன்மீக ஆற்றலால் நிரம்பியிருப்பது மிகவும் திருப்திகரமாக இருந்தது. குறிப்பாக அவனது கடைசி தாக்குதல் அசுர வேலைப்பாடு வானத்தை கிழித்து வெளியை பிளந்தது. 8வது நிலையில் இருந்த நிலவு பேயால் கூட இந்த தாக்குதலை எதிர்க்க முடியவில்லை. இது ஹவோசனை முழு திருப்தி அடைய செய்தது. நான் உண்மையாகவே விரைவில் 7வது நிலையை அடைய விரும்புகிறேன். அப்பா சொன்னார், நான் 7வது நிலை தியானத்தை அடைந்தால் அம்மாவையும் அவரையும் தேட அனுமதிப்பார். இதை நினைத்து லாங் ஹவோசென் உணர்ச்சி மிகுந்தவனாக உணர்ந்தான். 15 வயதில் ஒளிரும் நைட் ஆக இருப்பது அவன் எவ்வளவு பணிவாக இருந்தாலும் பெருமையை உணராமல் இருக்க முடியவில்லை. இது வலிமை மட்டுமல்ல, இவ்வளவு வேகமாக முன்னேறுவதற்கு மன உறுதியும் அதிர்ஷ்டமும் தேவை. கையேர் இன்னும் தியானத்தில் ஆழ்ந்திருப்பதை பார்த்து லாங் ஹவோசென் திடுக்கிட்டான். அவர்கள் ஒன்றாக பயணித்த எல்லா நேரங்களிலும் ஒரே அறையில் தியானம் செய்யும்போது இருவரும் எப்போதும் படுக்கையில் அருகருகே அமர்ந்திருப்பார்கள். ஆனால் இப்போது கையேர் ஏன் நாற்காலியில் அமர்ந்திருக்கிறாள்? அவளுக்கு உடல் சௌகரியமாக இல்லையா? லாங் ஹவோசென் இந்த கேள்விகளால் குழம்பியபோது கையேரின் உடல் சற்று நடுங்கியது. அவளது குறுக்காக வைத்த கால்கள் தளர்ந்தன. அவள் தியானத்தை முடித்தாள். லாங் ஹவோசென் ஏற்கனவே விழித்திருப்பதை உணர்ந்தாள். லாங் ஹவோசென் உடனடியாக முன்னேறி கையேரின் கையை பிடித்து அவன் மயக்கமடைந்த பிறகு என்ன நடந்தது என்று கேட்க முயன்றான். ஆனால் ஆச்சரியமாக கையேர் திடீரென அவனது கையை உதறிவிட்டாள். அவனை அவளது கையில் எழுத விடாமல் மறுத்தாள். கையேருக்கு என்ன ஆனது? லாங் ஹவோசென் திகைத்தான். மீண்டும் அவளது கையை பிடிக்க முயன்றான். ஆனால் மீண்டும் அதே முடிவு. கையேர் உடனடியாக அவனது கையை உதறிவிட்டாள். இந்த முறை அவள் எந்த ஆலோசனையும் இல்லாமல் எழுந்து அறையின் ஒரு பக்கத்திற்கு நடந்து சென்று லாங் ஹவோசனுக்கு முதுகு காட்டி நின்றாள். தெளிவாக அவளது உடலில் இருந்து ஒரு குளிர்ச்சி வெளிப்பட்டது. லாங் ஹவோசென் முற்றிலும் குழம்பினான். கையேர் கோபமாக இருக்கிறாளா? இது அவனால் அவளை தொட அனுமதிக்காததற்கு ஒரே விளக்கமாக இருக்க முடியும். ஆனால் அவள் ஏன் கோபமாக இருக்க வேண்டும்? விரைவாக நடந்தவற்றை பற்றி சிந்தித்தவன் கையேர் கோபமாக இருப்பதற்கு காரணம் உடனடியாக புரிந்தது. உடனே அவன் முகத்தில் ஒரு விசித்திரமான புன்னகை தோன்றியது. புன்னகையுடன் கையேரை நோக்கி நடந்தான். கையேர் தப்பிக்க முயன்றாள். ஆனால் 4 புலன்களை இழந்த நிலையில் இவ்வளவு சிறிய அறையில் இறுதியில் லாங் ஹவோசெனால் பின்னிருந்து கட்டிப்பிடிக்கப்பட்டாள். இந்த போராட்டத்தின் போது கையேரின் இடுப்பு லாங் ஹவோசெனின் உடலில் உரசியது. அவன் இளமையாக இருந்தாலும் இது அவனை இன்னும் ஆரோக்கியமாகவும் உற்சாகமாகவும் ஆக்கியது. அவன் எவ்வளவு அறியாமையாக இருந்தாலும் இந்த தொடுதலுக்கு அவனது உடல் சில எதிர்வினைகளை காட்டியது. திடீரென லாங் ஹவோசெனின் உடல் சற்று தடித்ததை உணர்ந்தவுடன் கையேர் உடனடியாக அசைவதை நிறுத்தினாள். நிச்சயமாக அவள் லாங் ஹவோசெனை விட முற்றிலும் வேறுபட்ட உணர்வை உணர்ந்தாள். இது அவனது உடலில் ஒரு காயம் தொடுவதாக நினைத்தாள். உடனடியாக லாங் ஹவோசென் அவளை விடுவித்து மோசமான சூழ்நிலையை தவிர்க்க முயன்றான். கையேர் இன்னும் அவனை விட இளையவள், 15 வயதை எட்டவில்லை. லாங் ஹவோசென் ஆண் பெண் விஷயங்களை புரிந்து கொள்ள ஆரம்பித்தாலும் இருவரும் இவ்வளவு இளமையாக இருக்கும்போது இந்த வகையான உணர்வுகள் இந்த நேரத்தில் இருக்காது. மெதுவாக அவளது முதுகை நோக்கி கையை நீட்டி சில வார்த்தைகளை எழுத ஆரம்பித்தான். அவனது எழுத்து தோல்வியாக தோன்றியது மற்றும் எழுதப்பட்ட 3 வார்த்தைகள், நான் தவறு செய்தேன். கையேரின் உடல் திடீரென நடுங்கியது. அவள் திரும்பி லாங் ஹவோசெனின் தோள்களில் குத்தினாள். அவள் குருடாகவும் ஊமையாகவும் காது கேளாமலும் இருந்தாலும் அவளது கண்ணீர் இன்னும் வழிந்தது. அவளது கோபத்தை பேச்சியது. லாங் ஹவோசனுக்கு அவனது இதயம் ஒரு எதிரியால் பிடிக்கப்பட்டது போல உணர்ந்தான். தாங்க முடியாத வலியை உணர்ந்தான். 4 புலன்களை இழந்த கையேரிடமிருந்து அமைதியாக வழியும் கண்ணீரை பார்ப்பது நிலவு பேயின் தாக்குதல்களை விட மிகவும் வேதனையாக இருந்தது. அவளை இறுக்கமாக கட்டிப்பிடித்து லாங் ஹவோசென் அவளிடம் என்ன சொல்வது என்று தெரியாமல் தவித்தான். இப்போது அவனது இதயம் வலியால் மட்டுமே நிரம்பியிருந்தது. அவன் தனது தவறுகளை ஒப்புக்கொள்ள முடியும், ஆனால் அடுத்த முறை சிறப்பாக செயல்படுவான் என்று உறுதியளிக்க முடியவில்லை.
உண்மையில் அவனால் கையருக்கு இந்த வாக்குறுதியை அளிக்க முடியவில்லை. ஏனெனில் அவன் மீண்டும் இதே தேர்வை தயங்காமல் செய்வான். ஆனால் கையரை அவனுடன் இறக்க அனுமதிப்பது எப்படி? அந்த நேரத்தில் நிலவு பேயை ஒரே அடியில் வீழ்த்த முடியாதபோது லாங் ஹவோசென் எல்லாம் முடிந்துவிட்டது என்று உணர்ந்தான். எதிர்க்க அவனுக்கு வலிமை இல்லை. இணைந்த ஆன்மீக உயர்வு மாத்திரைகளால் வந்த பயங்கர ஆன்மீக ஆற்றல் ஏறக்குறைய தீர்ந்துவிட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவனால் என்ன செய்ய முடியும்? உயிரை சற்று நீட்டிக்க முயற்சிக்க, நேரத்தை இழுத்தடிக்க மட்டுமே முடியும். அதனால்தான் அவன் ஆன்ம இணைப்பு சங்கிலிகளின் தொடர்பை துண்டித்தான். 22வது பொதுநிலை பேய் வேட்டை படை தனது தோழர்களை பாதுகாக்கும் என்று நம்பினான். அவனால் தப்பிக்க முடியாது என்று அவனுக்கு உறுதியாக தெரிந்தது. ஏனெனில் நிலவு பேயின் கோபம் முழுவதும் அவன் மீது குவிந்திருந்தது. இறப்பதன் மூலம் மட்டுமே அவனால் தனது தோழர்களை பாதுகாக்க முடியும். ஏனெனில் இந்த நிலவு பேய் பெரிதும் காயமடைந்து அதிக நேரம் அங்கு இருக்க முடியாது. கையரின் போராட்டம் படிப்படியாக உணர்ச்சி மிகுந்த அழுகையாக மாறியது. அவளது கைகள் லாங் ஹவோசெனின் இடுப்பை சுற்றி அவனது பறந்து வரும் முதுகை இறுக்கமாக பிடித்தன. அவளது கட்டிப்பிடிப்பு மிகவும் இறுக்கமாக இருந்தது. அந்த நாளில் லாங் ஹவோசென் அவளை வாங் யுவான்யுவை நோக்கி வீசியபோது அவளுக்கு 3 வயதில் அனுபவித்த பயம் மீண்டும் எழுந்தது. அந்த கணத்தில் அவளது இதயம் உறைந்தது. முடிந்தது. இந்த முட்டாள் அவன் இறந்துவிடப் போகிறான். இது அவளது மனதில் இருந்த ஒரே எண்ணமாக இருந்தது. இந்த உணர்வை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. கையர் தனது இதயம் லாங் ஹவோசெனுடன் எந்த நேரத்திலும் செல்லப் போவதாக உணர்ந்தாள். லாங் ஹவோசென் உயிர் பிழைத்ததை அறிந்த பிறகும் இந்த வலி அவளது இதயத்தில் தங்கியிருந்தது. அவள் உண்மையாகவே பயந்தாள். மீண்டும் இதே போன்ற சூழ்நிலை ஏற்பட்டு அவன் அவளை இப்படி தள்ளிவிட்டு தனியாக இறந்து விடுவான் என்று பயந்தாள்.